வணக்கம் மக்களே. எப்பவுமே பிஸியா ஓடிட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் இந்த ஸ்பெஷலான அலசலுக்கு ஒரு பெரிய வெல்கம். சரி, இத நாளைக்கு பண்ணிக்கலாம், இல்ல அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுற அந்த மைண்ட் செட் நம்ம எல்லார்கிட்டயும் இருக்குதானே. இதை எப்படி நிரந்தரமா தூக்கி போடுறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். உங்க ஒர்க் லைஃபையும் சரி, பர்சனல் லைஃபையும் சரி, மொத்தமா மாத்தி அமைக்க போற ஒரு சூப்பரான சிஸ்டம் பத்தி தான் பார்க்க போறோம். சோ லெட்ஸ் ஸ்டார்ட். உள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி கேட்கணும். இப்போ இந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையிலயோ இல்ல உங்க கரியர்லயோ சேர்ந்துட்டு இருக்கிற அந்த தூசி என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கண்டுக்காம விட்டதால உங்க கண்ண முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா மலை மாதிரி குவிஞ்சிட்டு இருக்க அந்த சின்ன சின்ன வேலைகள் என்னன்னு யோசிச்சிட்டீங்களா? ஓகே, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த 5 முக்கியமான விஷயங்கள் இதுதான். 1, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த வலை. 2, புறக்கணிப்போட விலை. 3, உங்களோட அன்றாட தூசிய எப்படி கண்டுபிடிக்கிறது. 4, அந்த 2 மினிட் ரூல்ஸ் சிஸ்டம். அப்புறம் 5ஆவதா இன்னைக்கு நீங்க எடுக்க போற ஆக்ஷன் பிளான். இது ஒரு கம்ப்ளீட் ஒர்க் ஷாப் மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகும். நம்பர் 1, பிறகு பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த வலை. நாளைக்கு செய்றேன் அப்படிங்கிறத முதல்ல நிறுத்துங்க. இப்போ ட்ரிவியால் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துப்போம். அதாவது பெருசா எந்த முக்கியத்துவமும் இல்லாத ஒரு சின்ன விஷயம்னு அர்த்தம். இத ஒரு சின்ன கதை மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். சைலஸ்னு ரொம்ப லட்சியம் கொண்ட ஒரு வியாபாரி இருந்தார். புதுசா ஒரு கடை திறந்திருந்தார். முதல் நாள் இரவு கடைய பூட்டும் போது கதவுக்கு கீழே கொஞ்சம் தூசு சேர்ந்திருக்கிறத அவர் கவனிச்சார். ஆனா அது அவருக்கு ரொம்ப அற்பமான ஒரு விஷயமா தெரிஞ்சது. நான் அவ்ளோ பெரிய வியாபாரத்துல கவனம் செலுத்திட்டு இருக்கேன், இந்த சின்ன தூசிய கூட எனக்கு நேரம் இல்ல, அடுத்த வாரம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அதை அப்படியே விட்டுட்டார். ஆனா உண்மை என்ன தெரியுமா? சைலஸ் விட்ட அந்த தூசுக்கும் நாம டெய்லி செய்யற விஷயங்களுக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இல்ல. சைலஸோட தூசியும் நீங்க உங்க கிச்சன்ல கழுவாம போற அந்த ஒரே ஒரு தட்டும் இல்ல உங்க இன்பாக்ஸ்ல படிக்காம அப்படியே விட்டு வைக்கிற அந்த ஒரு இமெயிலும் எல்லாமே ஒண்ணுதான். ஒரு சின்ன வேலைய தள்ளி போடுறது ரொம்ப ஈஸி. ஆனா அது தானாவே மறைஞ்சு போயிடாது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். நம்பர் 2, புறக்கணிப்போட விலை. தூசு எப்படி சிமெண்டா மாறுதுன்னு பாப்போம். அக்யூமுலேட், அதாவது காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னு சேர்றது இல்லனா குவியறது. அடுத்தடுத்த நாட்கள்ல சைலஸ் கடையோட வாசல்ல இன்னும் நிறைய தூசு வந்து சேர்ந்துட்டே இருந்துச்சு. ஆனா அவரு, எனக்கு இப்போ நேரம் இல்லப்பா, ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு ஏதோ சாக்கு சொல்லிட்டு அந்த தூசிய தாண்டியே தினமும் கடைக்குள்ள போயிட்டு இருந்தார். இது எப்படி தெரியுமா இருக்கு? வானத்துல இருந்து விழுற ஒரு சின்ன பனித்துளிக்கு எந்த எடையுமே கிடையாது. அதை நீங்க உங்க நாக்கிலேயே ஈஸியா படிச்சிடலாம். ஆனா அதே மாதிரி பல லட்சம் பனித்துளிகள் ஒன்னா சேரும்போது அது எல்லாவற்றையும் அழிச்சு நாசமாக்கக்கூடிய ஒரு பெரிய பனிச்சரிவா மாறிடுது. நெக்லெக்ட், அதாவது ஒரு விஷயத்த சரியா செய்ய தவறுறது இல்லனா புறக்கணிக்கிறது. சைலஸ் தொடர்ந்து இப்படி பண்ணதால என்னாச்சு தெரியுமா? கொஞ்ச நாள்ல ஒரு பெரிய மழை வந்துச்சு. அந்த மழை தண்ணி கதவு இடுக்குல இருந்த அந்த தூசியோட கலந்து சேரா மாறிடுச்சு. அடுத்த நாள் அடிச்சு அந்த கடுமையான வெயில்ல அந்த சேர் காஞ்சு போய் சிமெண்ட் மாதிரி ரொம்ப கெட்டியான ஒரு பாறையா மாறி கதவுக்கு கீழே அப்படியே சிக்கிக்குச்சு. அன்னைக்குன்னு பார்த்து பெரிய லெவல்ல வியாபாரம் பண்ண வந்த சைலஸால அவரோட கடையோட கதவை திறக்கவே முடியல. இது மிக தெளிவா ஒண்ணு நமக்கு புரிய வைக்குது. ஆரம்பத்திலே அந்த தூசிய கூட்டுறதுக்கு அவருக்கு வெறும் 2 செகண்ட் தான் ஆகியிருக்கும். அந்த பிரச்சனைய ஈஸியா தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனா அது அவர் செய்யாததால என்னாச்சு? கதவை திறக்க முடியாம கஸ்டமர்ஸ் எல்லாரும் வேற கடைக்கு போயிட்டாங்க. அந்த சிமெண்ட்டை ஒரு இரும்பு உளிய வச்சு உடைக்க அவர் பல மணி நேரம் மண்டியிட்டு வியர்க்க விறுவிறுக்க ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருந்தது. அந்த 2 நிமிஷம் உழைப்ப மிச்சப்படுத்த நினைச்சு அவர் தன்னோட ஒரு நாள் முழு வியாபாரத்தையுமே இழந்துட்டார். நம்பர் 3, உங்களின் அன்றாட தூசியை கண்டறிதல். உங்களுக்கான கண்ணுக்கு தெரியாத தடைகள் என்னென்ன? இப்போ இங்க இருக்கிற இந்த செக்லிஸ்ட் கொஞ்சம் கவனிங்க. படிக்காம அப்படியே விட்ட இமெயில்கள், வீட்ல செய்ய வேண்டிய அந்த சின்ன சின்ன ரிப்பேர்கள், யார்கிட்டயாவது கேட்க வேண்டிய ஒரு சாதாரண மன்னிப்பு, 2 நிமிஷத்துல கொடுக்கக்கூடிய அப்ரூவல்கள் இல்லனா ப்ராஜெக்ட் அப்டேட்கள், இதையெல்லாம் தாங்க நாம தினமும் உருவாக்குற அந்த தூசி. இதையெல்லாம் உடனேக்குடன் நாம சரி செய்யலனா கண்டிப்பா இதுவும் நாளடைவுல ரொம்ப கடினமான சிமெண்டா மாறி நம்மளோட மொத்த நேரத்தையும் விழுங்கிடும். இப்போ உங்களுக்கான ஒரு சேலஞ்ச். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பட்டியல்ல இருந்து நீங்க ரொம்ப நாளா தள்ளி போட்டுட்டே வர்ற ஆனா உடனடியா செஞ்சாக வேண்டிய அந்த ஒரு குறிப்பிட்ட தூசி என்ன அப்படின்னு உங்களால இப்போ சரியா கண்டுபிடிக்க முடியுதா? கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு பாருங்க. நம்பர் 4, 2 நிமிட விதி, அதாவது the 2 minute rule system. அது சிமெண்டா மாறுறதுக்கு முன்னாடியே உடனே சரி செய்யறது எப்படி? கன்சிஸ்டன்சி, எந்த ஒரு செயலியும் நிறுத்தாம தொடர்ந்து செய்யறது. எப்போதாவது ஒரு நாள் பெரிய லெவல்ல சாதிக்கணும்னு கனவு காண்றதை விட தினமும் சின்ன சின்ன வேலைகளை தொடர்ந்து செய்யறது தான் நீண்ட கால வெற்றிக்கான உண்மையான ரகசியம்.
நீங்க பாக்குற பெரிய பெரிய வெற்றிகள் எல்லாமே இந்த மாதிரியான சின்ன சின்ன தினசரி பழக்கவழக்கங்கள்ல தான் அடங்கியிருக்கு. நம்மளோட சோம்பேறித்தனத்தை முறியடிக்க ஒரு சூப்பரான சைக்கலாஜிக்கல் ட்ரிக் இருக்கு. ஒரு சின்ன வேலையை தள்ளி போடலான்னு உங்க மனசு நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு நீங்களே 5, 4, 3, 2, 1 அப்படின்னு கவுண்ட் டவுன் சொல்லுங்க. 1 அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே அந்த வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது எந்த யோசனையும் இல்லாம உங்களை உடனடியா செயல்பட வைக்கும். இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தோட மையப்புள்ளியே இந்த 2 அப்படிங்கிற எண் தான். உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு வேலையை முடிக்க 2 நிமிஷத்துக்கும் கம்மியான நேரம்தான் ஆகும் அப்படின்னா அதை ஒருபோதும் தள்ளி போடவே போடாதீங்க. அதை இப்போதே இந்த நிமிஷமே செஞ்சு முடிங்க. இதுக்கு பேரு தான் அந்த 2 மினிட் ரூல். நம்பர் 5, உங்களுக்கான இன்றைய செயல் திட்டம். அந்த தூசிய கூட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட இந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பெரிய பிரச்சனையா மாறுறதுக்கு முன்னாடியே அதை ரொம்ப ஈஸியா முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற வகையில ஒரு ஃப்ரீ ட்ராக்கர் ஒன்று இருக்கு. அதுக்கான லிங்க் நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ல கொடுத்துருக்கோம். அந்த 2 மினிட் ஹேபிட் ட்ராக்கிங் சிஸ்டமை டவுன்லோட் பண்ணி இன்னைக்கே யூஸ் பண்ண தொடங்குங்க. ஒரு கேம் சேஞ்சரா இது இருக்கும். சோ இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், தினமும் உங்க தூசிய கூட்டுங்க, இல்லனா அப்புறமா உட்கார்ந்து கஷ்டப்பட்டு சிமெண்ட்டை உடையுங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஒட்டுமொத்த அலசலோட சாராம்சத்தையுமே ரொம்ப அழகா நமக்கு உணர்த்துது. இந்த தொகுப்ப ஒரு பவர்ஃபுல்லான கேள்வியோட நான் முடிக்க விரும்புறேன். இன்னைக்கு நீங்க உடனே செஞ்சு முடிக்க போற அந்த ஒரு சின்ன வேலை என்ன? உங்களோட 2 நிமிஷத்தை இப்போ செலவிடுங்க. நாளைக்கு நீங்க கஷ்டப்படக்கூடிய பல மணி நேரங்களை இப்போவே சேவ் பண்ணுங்க. யோசிச்சு செயல்படுங்க. உங்களுக்கான அந்த வெற்றி பயணத்தை இன்றே இப்போதே தொடங்குங்க.